எல்லோருக்கும் வணக்கம். ஒரே ஒரு சின்னதா டச்சிங் மட்டும் நடந்திருந்தா சந்தோஷமா வீடியோ போடலாமே அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நண்பர்களே. ஆனாலும் பாருங்க, தலைகீழா தான் குதிப்பான் இந்த கோட்டச்சாமி அப்படிங்கிற மாதிரி கரெக்டா நிஃப்டி வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல 25,000 தாண்டும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா 24,999.75 இருந்து நிஃப்டி ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் கீழே இறங்கி போச்சு. இருந்தாலும் மன ஆறுதலுக்காக இதை நாங்கள் ரவுண்டு பண்ணுவோம், நீ வந்து தொடாட்டியும் பரவாயில்ல, இன்னைக்கு நாங்கள் ரவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 25,000க்கு பக்கத்தில் ஒரு 25 பைசா மட்டும் மிச்சமாக போச்சு அப்படின்ற மாதிரி இன்றைய நாளில் தான் 25,000 வந்து தொட்டுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதுதான். அடே பந்தன் பேங்க், நீ எங்களை மறுபடி சீண்டி பார்க்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பந்தன் பேங்க் இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். யாரா இருந்தாலும் அடடா, ஒரு வருஷம் லோ ரேட்ல இருக்கானே, 5 வருஷம் லோ ரேட்ல இருக்கானே, ஒருவேளை ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு இதுல போய் மாட்டி கடைசியில் இப்போ வரைக்கும் நஷ்டத்தில் தான் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு 10% ஏறிடுச்சு. காரணம் அவங்களுடைய ரிசல்ட் இம்பேக்ட். அவங்களுடைய ஜூன் குவார்டர்ல அவங்க பண்ணிருக்கிற லாபம் 1063 கோடி அப்படின்ற நியூஸ் வந்த உடனே இன்னைக்கு 10% பாசிட்டிவ்ல இருக்கா. இது எதுக்கு ஆரம்பம், இது எதுக்கு அடிக்கல்னு தெரியல. மறுபடியும் இன்னொரு 10 லட்சம் பேர்த்த மாட்டி விட்டு கீழே கோர வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கானா, இல்லை எத்தனை பேர் மாட்டியிருப்பாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பேர் இந்த ஷேர்ல பணத்தை போட்டு மாட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் காப்பாற்றி மேலே கூட்டிட்டு வரலாமான்னு நினைக்கிறானா, என்ன ஏதுன்னு தெரியல. பட் இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது இந்த பந்தன் பேங்க். அவன் மட்டும் இல்லை, பேங்க் ஷேருக்கு நிறைய மேலே ஏறி வந்திருக்கு. பிஎன்பி ஷேரும் ரிசல்ட்டினுடைய இம்பாக்டுக்கு அப்புறம் 7% ஏறி வந்திருக்கு. சிபி ஷேரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் 6% ஏறி வந்திருக்கு. இப்போ ஒரு கும்பல் வந்து எந்த செக்டரில் பூந்தரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதாவது டிஃபென்ஸில் போகலாமா, ரயில்வேஸ்ல இருந்து எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அந்த பணத்தை எங்கே கொண்டு போய் போடலான்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த குரூப்பு பூரா போய் ஏதாவது பேங்க் குரூப்பில் இறங்கிருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. நண்பர்களே, இந்த சமயத்தில் எல்லாருமே வந்து Q1 ரிசல்ட்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நியூஸ் வந்த ஷேர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது அல்ட்ராடெக், இந்தியா சிமெண்ட்ஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில ஏற்பட்ட டீல்னால இந்த ரெண்டுமே இன்னைக்கு பெரிய அளவில் மாற்றம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸில் இருந்தது. பட் பெரிய அளவில் மாற்றம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐடிபிஐன்னு இருக்கு. அதாவது ஐடிபிஐ ஷேர்னுடைய நியூஸுக்கு வேகம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் இதை பிரைவேடைசேஷன் பண்ணக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படின்றாங்க. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சி மெர்ஜர் அப்படின்றது அது இழுத்துக்கிட்டே இருக்கு. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கடைசி 6 மாசத்தினுடைய ரிட்டர்ன் 10% இறங்கி தான் இருக்கு. சமீபத்தில் கூட இதே லெவல் சப்போர்ட்ல இருந்தா பிக்கப் ஆகி மேலே 85 ரூபா வந்தான். ஸோ தற்சமயத்துக்கு 75க்கும் 85க்கும் ஆடிக்கிட்டு இருக்கா. அடுத்தது இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனால் இந்த ஐடிபிஐ ஷேர் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 24% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. என்ன காரணம்னா, இந்த கம்பெனியினுடைய பிரைவேடைசேஷன் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தங்காட்டி தான். ஸோ பாவம் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு மட்டும் இன்னும் ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல வேகம் குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிகர் கிடைக்க மாட்டேங்குது. நண்பர்களே, இங்கே பாருங்க, ஐஎக்ஸ் ஷேர் வச்சிருக்கீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கு. 6% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இவனும் 2-3 வருஷம் உங்களுடைய மனசை நோகடிச்ச கிளியாத்தான் இருந்தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 6% ஏறி இருக்கா. கடந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்க்கும்போது 52% லாபமே சம்பாரிச்சு கொடுத்துட்டான். நல்லா இருந்த காலத்தில் 255 ரூபாயெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான் போல, 300 ரூபாயெல்லாம் இருந்திருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் 125 ரூபாயிலிருந்து 186 ரூபா வந்துட்டான். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, கடன் ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனி தொடர்ந்து லாபம் செஞ்சு கொண்டே இருந்தால், இந்த குவார்டரில் கூட பாருங்க, ஜூன் 2024 குவார்டரில் 93 கோடி லாபம் அப்படின்றது. அப்போ ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லாமல் இப்படியே படுக்கையாக இருக்கா. பட் இருந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கா அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் மற்ற ஃபண்டமெண்டல்ஸும் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா மேபி அவனுடைய பழைய உச்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இது போன்ற ஷேர்களை வச்சு நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ்கள் தான் முக்கியம். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் நம்மளை ஏற்றி இறக்கி நம்மளை கமுத்து விட்டுருவானு. பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி அப்படியே கீழே கமுந்துருக்கான். பாவம் எத்தனை பேர்த்த இன்னைக்கு புதைச்சி விட்டானுன்னு தெரியல. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் ரொம்பவுமே நியூஸ்களுக்கு முக்கியத்துவம், இந்த மாதிரி ஐபிஓ, கார்பரேட் ஆக்ஷன்ஸு, நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் ஜெயிச்சு மேல் நோக்கி வர முடியும். சமீபத்தில் கூட சான்ஸ்டார் ஐபிஓன்னு ஏதோ ஒன்று வந்திருந்தது. அதில் வந்து நிறைய பேர் வந்து என்ட்ராயி ஒரு 15-20% அந்த மாதிரி சம்பாதிச்சாங்க. எத்தனை நாளில்? ஆல்மோஸ்ட் 15 நாளுக்குள்ள, ஜூலை 19 அது ஓப்பன் ஆச்சு. இப்போ இனி அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக ஆகஸ்ட் 30 ஓப்பன் ஆகிற ஒன்று இருக்குது, ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2 இருக்குது. அதெல்லாம் அந்த டேட் வரும்போது தான் பார்க்கணும். இப்போவே நம்ம போய் பார்த்தோம்னாக்கா மேபி அது ப்ரீ ஐபிஓ, அதாவது ஐபிஓ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுறதுக்குலாம் வழி இருந்தால் ஓகே தான்.
ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எது சேஃப்டி மெத்தட்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கடைசி நாள் வரைக்கும் பார்த்து 20% மேலே தொடர்ந்து இருந்தால் தான் அவன் லிஸ்டிங் கெயினில் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் வந்து லிஸ்ட் ஆகிறான் அப்படின்றது நான் கண்டறிந்த உண்மை. இந்த சமயத்தில் ஒரு சந்தோஷமான நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஇஏ அப்படின்னு ஒரு கம்பெனி, ஏஇஏ இன்ஜினியரிங், அவங்க என்ன ஒரு அறிவிப்பு விடுறாங்கன்னா, வர்ற 7 ஆகஸ்ட் அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்க போகுது, அப்போ நாங்கள் பைபேக் பண்ணுறதை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே காலையிலேயே ஒரு 6% மேலே எல்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டா. இப்போ மார்க்கெட் இறங்குறதுனால இவன் இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கான். மற்றபடி இந்த நியூஸ் வந்ததுக்கு இந்த ஏஇஏ இன்ஜினியரிங் ஏறி இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி 4500 ரூபாய் ஷேர்லாம் வந்து ஒரு 20% ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்கினாங்கன்னா கூட கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சமீபத்தில் ஆரோ ஃபார்மான்னு ஒரு கம்பெனி அது எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டுச்சு. அந்த நியூஸ் வரையில் 1400 ரூபா என்னமோ இருந்தது. அப்புறம் பைபேக் பிரைஸ் வெறும் 60 ரூபா அதிகமாக 1460 ரூபா அப்படின்னு சப்புன்னு முடிச்சுட்டாங்க. இவங்க அது மாதிரி எங்காவது பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம். பட் நான் பார்த்த பைபேக் ஒரு 10 பைபேக் எடுத்துட்டோம்னு வச்சுங்க ரீசெண்டாக, அதில் ஒரே ஒரு இந்த ஆரோ ஃபார்ம் ஒன்று தான் இப்படி ரொம்ப குறைவான ஒரு பைபேக். அதுக்கு அவங்க பைபேக்கே பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மற்றதெல்லாம் நல்லா தான் இருந்தது. இவனு ஒரு 20% ஏறி ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே பைபேக் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சேரா சானிட்டரி வேர் அப்படின்னு ஒரு ஷேர், அவங்களுமே என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, 5 ஆகஸ்ட் அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்கும். அப்போ வந்து இந்த ஷேரை பைபேக் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு 8900 ரூபா இருக்கக்கூடிய ஷேர். இவனும் மேல் நோக்கி வந்துன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த சிடிஎஸ்எல்னுடைய போனஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்றது மட்டும் நான் பார்த்தேன்னா அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. செப்டம்பர் 1க்குள்ளே அதனுடைய ரெக்கார்ட் டேட் வந்தாகணும். அதே மாதிரி கேடிடிஎல் பைபேக் இந்த நியூஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஆரோ ஃபார்மா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதனால் பெருசாக பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸுமே கூட 4700 ரூபா ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அப்போ தான் அவங்க போனஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அந்த சமயத்தில் 4700 ரூபாயிலிருந்து என்ன நினச்சானோ பொசுக்குன்னு கீழே இறங்கிட்டான். 3881 வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு ஷேருக்கு மறுபடியும் ஏறி 4378 வந்திருக்கான். ஆக மொத்தம் ஒரு நியூஸ் வருதுன்னா அது ட்ரிகர் ஆகி மேலேயோ கீழேயோ ஒரு நல்ல மொமெண்டம் அப்படின்றது இருக்கு. டாக்டர் ரெட்டி வந்து அவங்களும் ஸ்பிளிட் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்போ 6857 இருந்தது, அதில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. இந்த 2 நியூஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனிக்ஸ் மில்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து போனஸ் கொடுக்கறதுக்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 31 ஜூலை கூடுறாங்க. அந்த நியூஸ் வந்ததுலேருந்து இந்த ஷேர் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. ரிசல்ட் இம்பேக்ட்டுக்கு இப்போ மறுபடியும் அருமையாக ஷேர் மார்க்கெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பட்ஜெட் அப்படி இப்படின்னு ஒரு 20 நாள் போயிடுச்சு. அந்த 20 நாளில் வந்த ரிசல்ட்டில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இப்போ பட்ஜெட்டினுடைய நியூஸ் வந்து சாதகமாக வந்ததுன்னா 10% 15% எல்லாம் அசால்ட்டாக தூக்கி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ரிசல்ட் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆனந்தமும் வரலாம், அதே நேரத்தில் ஏதாவது அதிர்ச்சியும் வரலாம். இந்த சமயத்தில் இன்னைக்கு என்ன ஷேர்ஸ் எல்லாம் முக்கியமாக ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடு தாயி அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டை பார்த்து நம்ம வேண்டிக்க வேண்டியது தான். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். எல்லா பேங்க் ஷேர்ஸும் பெரும்பாலும் இன்னைக்கு நல்லா ஏறி இருக்கானே, இந்த எஸ் பேங்க் ஏதாவது சொந்த காசில் சூனி வச்சுக்குவானோ அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு காரணம் ஒரு பெனால்ட்டி ரிலேட்டடான ஒரு நியூஸ் வந்தங்காட்டி தான். ஆனால் நான் போய் காலையில் பார்த்தா பாசிட்டிவாக தான் இருந்தான். ஆனால் அந்த பேட் நியூஸ்னோட இம்பாக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். டக்குன்னு மைனஸில் காமிச்சிட்டு இப்போ மறுபடியும் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நியூஸில் கவனிச்சு பாருங்க, இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஒருவேளை இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்து மார்க்கெட் திரும்புற மாதிரி இருந்தால் அப்போ யார் முதல்ல உழுவாங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் இருக்கிறவங்க தான் உழுவாங்க. பிஹெச்எல் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு அப்பாடா இப்போதாங்க மன நிம்மதி வருது. அவங்களுடைய ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் சமீபத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத கவனிக்கிறத விட எதிர்காலத்தில் அவங்களுக்கு இன்னும் ஆர்டர் புக் எவ்வளோ இருக்குது அதை வச்சு தான் ஷேர் மார்க்கெட்டில் எல்லா ஷேரும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவங்களுக்கு ஒரு 10,000 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் ஒன்று பிஹெச்எல் கிடைச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வருது. ஸோ அதுக்கு ஒரு நல்லபடியாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்கான். காலையிலேயே 323 ரூபாயில் இருந்தவன் இன்னுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கான், மார்க்கெட் குப்புற விழுந்தாலும். நண்பர்களே, இன்னொரு 2 முக்கியமான நியூஸ் என்னன்னா, இந்த ஷேரை புதுசாக வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய நியூஸ் இல்லை. சவிதா ஆயில் அப்படின்ற ஒரு ஷேரை வந்து பைபேக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைபேக் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அந்த நியூஸ்க்கு இது 3.25% ஏறி இருந்தாலும் 20% ப்ரீமியம் வச்சா கூட 600 ரூபா ஷேருக்கு 120 ரூபா தான் வரும். ஸோ இது ஒரு நல்ல நியூஸாக இருந்தாலும் இது ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு வேணா ஒரு நல்ல நியூஸ். அதே மாதிரி ரைட்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 11% ஏறி இருக்கான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் தரக்கு 31 ஜூலை மீட்டிங் கூடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததான். ஸோ நியூஸ்கள் ரொம்ப முக்கியம். நண்பர்களே, என்றைக்குமே செக்டர் ரிலேட்டடான நியூஸ்களுக்கு தான் அந்த ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப மொமெண்டம்ல இருப்பான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டர்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு 2 பேங்க் ஷேர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர் வந்து கரெக்டாக ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட
நின்றுட்டு இருக்கான். இந்த சமயத்தில் என்ன நியூஸ் வருது, பேங்க்குகளுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வருது. அப்போ இந்த நியூஸ் வந்து இவனை மேல் நோக்கி தூக்கிட்டு வருமா? அப்படி தூக்கிட்டு வரையில 125 ரூபாயிலிருந்து 150 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். அதே மாதிரி இந்த யூனியன் பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர் அவனுமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சப்போர்ட் ரேஞ்சிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன முடிவு எடுக்கிறது, கீழே போய் இருக்கிற இன்வெஸ்டர்ஸை பூரா கும்பாப்பாடி விடுறதா இல்லை பழையபடி பழைய ரேட்டுக்கே போகலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இப்போ இந்த சமயத்தில் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதாவது பேங்கிங் செக்டரில் பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா இவங்க இது மேல் நோக்கி ஏறி வந்தால் பழைய ரேட்டு ஒரு 170 ரூபா வந்ததுன்னா கூட போதுமே, மற்ற இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. ஸோ இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்காக 170 ரூபா போக போகுதா அல்லது கீழே ஒரு 80 ரூபா போய் புதுசாக இன்வெஸ்டர்களுக்கு அட்ராக்டிவாக இருக்க போகிறதா அப்படின்றது அடுத்த 6 மாதத்தில் தெரிஞ்சிடும். அதாவது அழுது அடம் பிடிக்கிற மனைவி கிட்ட மனசில் கூட என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கிற மனைவினுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இவன் மறுபடியும் நீ 25,000 போய் தொட போகிறானா இல்லை அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள். சரிங்க நண்பர்களே, நான் வேணா ஒரு 6 செகண்டுக்கு ஏதாவது பாட்டு ஏதாவது பாடட்டுமா? அடுத்த 6 செகண்டுகளுக்கு ஏதாவது ஒரு டைம் பாஸ் பண்ணுமே அப்படின்றக்காக தான் வீட்டம்மா வம்புக்கு இழுத்த திங்கக்கிழமையே இழுத்துட்டேன். இனி அவ்வளோதான், இனி 4 நாள் ஒரே கொடூரமாக தான் போகும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.